எங்களுடைய குடும்பங்கள் எப்படி வந்தது என்பதை என் சகோதரர்கள் சொல்லி கேட்டு நான் வளர்ந்துருக்கிறேன். என் தாயார் சொல்லி கேட்டு வளர்ந்துருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அதை நான் நினச்சி கொண்டே தான் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்திக்கிட்டே தான் இருக்கிறேன். எங்களுடைய வீடு அநேக கட்டுகளையும் கன்னிகளையும் உள்ள வீடு. ஏழை குடும்பம், தருத்திரம், சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, நல்ல உடைக்கு இடம் இருக்காது. இரவெல்லாம் ஒரு சின்ன வீடு தான். நைட்டெல்லாம் தூங்க ஆரம்பித்தா தேள் அவ்வளோ நடமாடுமா, தேள் குஞ்சு. நைட்டெல்லாம் பாதுகாக்கதே வேலையாக வச்சு. ஆனால் ஒருவரையும் ஒரு சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அப்பமே பாதுகாத்துட்ருக்கிறார். அப்படிப்பட்ட வேலைகளாக இருக்கும்போது எங்கள் அம்மாவுடைய குழப்பம், ஏன் என் வீட்டில் இப்படி இருக்குது? ஒருவன் வேலைக்கு போனால் ஒருவர் வேலைக்கு போக முடியல, ஒருத்தர் நல்லா இருந்தால் ஒருத்தரால் நல்லா இருக்க முடியல. வியாதி, வறுமை, கஷ்டம், கண்ணீர், இதையே கடந்து வரமே. நான் இந்த 7 பிள்ளைகளை வச்சுட்டு இவ்வளவு சங்கடப்படுகிறேனேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்காக எங்கள் வீட்டுக்கு தேடி வந்தார் எங்களுடைய ஆண்டவர். டைரெக்டாக ஆண்டவர் வரலங்க, ஆண்டவர் போராடி ஒரு மனிதனையும் தாயாரை அழைத்துட்டு வந்தார். எங்கள் வீட்டில் வந்து அவங்க பண்ண ஜெபத்தின் வாழ்க்கை தான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறது. எங்களை இவ்வளவு தூரம் இருந்து தெரிந்தெடுத்தார். வறுமை நீங்கினது, வெறுமை நீங்கினது, போராட்டம் நீங்கினது, எல்லாம் நீங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருந்தது. எங்கள் அம்மா கூட்டத்துக்கு போகிறேன், ஏன் நடக்கலைன்னு ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. கூட்டத்துக்கு போகிறோம், ஆனால் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்க மாட்டோமே. கீழ்ப்படிஞ்சு நடந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எங்கள் அம்மா எங்கள் கண்ணு முன்னாடி எத்தனை காரியங்களை விட்டவர்கள் என்று தெரியுமா? கெட்ட வார்த்தையை விட்டாங்க, சொந்தங்களின் பழக்கங்களை விட்டாங்க, எங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கறதுக்காக எங்களை தனித்துவமாய் வேதத்துக்குள்ளேயும் ஜபத்துக்குள்ளேயும் ஜப கூட்டத்துக்குள்ளேயுமே வளர்த்து ஆளாக்குனாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க யார் என்னன்னு எங்களுக்கு அவ்வளோவா எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு இயேசுவும் இயேசுனுடைய சபையையும் இயேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளின் ஊழியக்காரரையுமே காட்டி வளர்த்தாங்க. எங்கள் ஊழியக்காரருடைய கண்ணீர், எங்கள் ஊழியக்காரருடைய தங்கச்சியினுடைய கண்ணீர், அவர்களுடைய அலைச்சல், எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் கிட்ட வித்தியாசம் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காலத்தில் அது ஒரு போராட்டம் என்று தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துனதுனால வாரத்தில் 4 நாள் 5 நாள் சாயங்காலம் ஆனால் எங்களுக்காக நடந்து வந்தாங்க, எங்களுக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணாங்க. எங்கள் ஊழியக்காரருடைய எத்தனை கண்டிப்பை நாங்கள் கேட்டு வளர்ந்துருக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய வீட்டில் ஒரு குடும்ப தலைவரானால் எங்கள் ஊழியக்காரர் தாங்க. அவ்வளவு தூரமாய் தேவன் எங்களை இவ்வளவு அன்புல இருந்து தான் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒரே அடியாக தேவன் எங்களிடத்தில் வெளிப்பட்டால் பற்றுக்கலாம். அப்படி வெளிப்பட்டால் நம்மளால் அந்த பிரசனத்தை உணரவே முடியாதுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் இப்படியாக தம்முடைய தூதர்களை அனுப்பி, தம்முடைய ஊழியரை அனுப்பி நம்மளை ஆற்றி தேற்றி எச்சரித்து, அவர் பேசுனா நம்ம தாங்க முடியாது. அதனால ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் வழியாய் பேசி இரக்கத்தை கொடுத்து எத்தனை முறை அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம். எவ்வளவு இயலாமையில் முயலாமையில் எதுவும் இல்லாத சூழ்நிலை நாங்கள் போயிருக்கோம். எங்களை அன்போடு வரவேற்று எங்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுத்து எங்களை அரவணைச்சி நடத்தி எங்களுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்த நாட்கள்லாம் இருக்குதே, மறக்கவே முடியாதுங்க. அதை மறந்து போகவும் முடியாது. ஏன்னா அதனால தான் இந்த ஜீவன் வாழுது. என் ஆண்டவர் என்னை இவ்வளவு தூரம் உருவாக்க எத்தனை பேரை தியாகம் பண்ண வச்சிருக்காருன்னு தெரியுமா? ஏனென்றால் என் இயேசு அவ்வளோ பெரிய தியாக செம்மல். அவர் எனக்காக சிலுவையை தூக்கி சுமந்தவர். என் குடும்பத்திற்காக தெருவெல்லாம் இரத்த வெள்ளத்தில் அலங்கோலத்தில் சுத்தினவர். எங்கள் அலங்கோலம் மாற அதுபோலவே தம்முடைய ஊழியக்காரர்களையும் எங்களுக்காக அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க குடும்பத்தை விட்டுட்டு எங்களை வளர்க்கறதுக்கு எங்களை வழி நடத்துறதுக்குன்னு அழைச்சி எங்களை நடத்தி கொண்டு போனாரே. இந்த அன்பை நான் மறக்காத ஒரு ஜீவியம் என் வாழ்க்கையில் போதும். வரங்கள்லையே ஒரு வரம் என் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஒரு வரம். நீங்கள் நடத்தி வந்த விதத்தை மாத்திரம் மறக்காத ஒரு விதத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த வரம் எனக்கு போதுமானதுன்றே கேட்குறேன். இதை காட்டிலும் பெரிய வரம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த வரம் எத்தனையோ பேரை இன்னும் விடுவிக்கும்.